Hi friends, welcome back to my channel. வெல்லம், ரேஷன் பச்சரிசி, அப்புறம் பால் வச்சு ரொம்ப சுவையான பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பொங்கல் வீட்டில் செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் விட்டாச்சு. நம்மளுக்கு அரிசி பாசிப்பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்துக்கலாம், தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு திரும்பவும் நான் வெல்லம் சேர்க்குறேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முந்திரி திராட்சை நான் நெய்யில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துட்டு கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப வீட்டில் கேட்பாங்க. சரி, நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.